ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து கடைசி நேரத்தில் எதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் உள்ள அந்த 3 லெசனை வந்து நல்லா படிச்சுக்குங்க. படிச்சுக்கிட்டு அது போக மீதமுள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து எந்தெந்த டாபிக்ஸை வந்து படிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வரைவு குழு உறுப்பினர்கள் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் அது வந்து முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து ஒரு சில குழு தலைவராக இருந்திருப்பாங்க. அதில் எல்லாத்தையும் பார்க்கலனாலும் இந்த வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், நேரு இவங்களுடைய இது வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து இதில் வந்து எத்தனை சரத்துகள் இருக்குது, அட்டவணைகள் இருக்குது அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக தேசிய கொடியை எப்போ வந்து அறிவித்தாங்க, தேசிய கீதம், தேசிய பாடல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு மூலங்கள், இது ஸ்கூல் புக்லேயே பார்த்துருப்பீங்க 12th ஸ்டாண்டர்டில். இங்கேயும் வந்து வேணும்னா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அது போக வந்து முகவுரையில் பார்த்தீங்க அப்படின்னா நேருனுடைய குறிக்கோள் தீர்மானம் இருக்கும். அடுத்தது அவருடைய இறையாண்மை சமதர்ம மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, இது வந்து வரிசைப்படுத்துகன்னு கேட்பாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி 1789 இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. அடுத்து வந்து இந்த கேசவானந்த பாரதி கேரள அரசை எதிர்த்து தொடங்கிய வழக்கில் முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியே, இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து முகப்புரையின் சட்ட திருத்தம் வந்து எப்போ செய்யப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொழிவாரியான மாநிலங்கள் உருவாக்கம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேவிபி குழு இது வந்து எப்போ வந்து அமைச்சாங்க அப்படிங்கிறது அந்த இயர் பார்த்துக்குங்க. அவங்க வந்து அறிக்கை எப்போ வந்து சமர்ப்பித்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பொட்டி ஸ்ரீராமுல வந்து 1953 ஆந்திர மாநிலத்தை வந்து கேட்டு போராடி உண்ணாநோன்பிருந்து உயிர் விட்டார், இந்த டீட்டெயில்ஸு. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா பசல் அலி, KM பணிக்கர் குழு அண்ட் குன்சுரு குழு ஐயோரையும் கொண்ட மூவர் குழு வந்து 1953 அமைக்கப்பட்டது. அவங்க வந்து எப்போ வந்து அறிக்கையை சமர்ப்பித்தாங்க, அந்த அது அறிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநிலங்கள் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, எந்த ஆண்டு எந்த மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப எனக்கு பார்க்க முடியலை, எல்லாத்தையும் பார்க்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயினாக வந்து இந்த முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம் முதல் மாநிலமாக பிரிக்கப்பட்டது. அடுத்தது இந்த சிக்கிம் மாநிலம், அடிக்கடி வந்து அந்த சிக்கிம் மாநிலம் கேட்பாங்க. மணிப்பூர், திரிபுரா, சிக்கிம் அந்த மாதிரி உள்ளதை வந்து எந்த ஆண்டு பிரித்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. மிசோரம், மணிப்பூர், திரிபுரா, சிக்கிம், மிசோரம். ஓகேவா? இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த யூனியன் பிரதேசங்களில் வந்து 7வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1956 மூலம் பிரிவு AB மற்றும் C என்ற மாநிலங்களின் வகைகளும் பிரிவு Dயின் கீழ் வகைப்படுத்தப்பட்டன. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதில் வந்து புதுச்சேரி ஒன்றிய பகுதி சட்டமன்றம் வந்து 1962 படி 239 ஏயில் அமைக்கப்பட்டது. இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து டெல்லி தேசிய தலைமையகமாக டெல்லி வந்து 239 AA மூலம் வந்து அமைக்கப்பட்டது. இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து ஸ்கூல் புக் 10th சரி 12th சரி தியரிட்டிக்கலாக உள்ளதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அடிப்படை உரிமைகள் வந்து கூற்று காரணத்தில் அதிகமாக கேட்குறாங்க. அதனால வந்து 10th அடிப்படை உரிமைகள், 12th ஸ்டாண்டர்டில் அடிப்படை உரிமைகள் தியரிட்டிக்கலாக உள்ளதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் இந்த அடிப்படை உரிமைகளுக்கு கீழே 1லேருந்து 51 வரைக்கும் விதி 51 வரைக்கும் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசையாக கொடுத்துருக்கிற எல்லா விதிகளையுமே பார்த்துருங்க. 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள எல்லா விதிகளையுமே பார்த்துருங்க. அடுத்து வந்து அடிப்படை கடமைகள் தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த குடியரசுத் தலைவர், அது போக வந்து ஆளுநர், இவங்களுக்கான விதிகள் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது பார்த்தீங்கன்னாவே போதுமானது தான். அடுத்து பாருங்கள், நமக்கு இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சி அமைப்பில் வந்து பஞ்சாயத்து ராஜ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எத்தனாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம், அடுத்து வந்து அது எந்த அட்டவணையில் வச்சுருக்காங்க. அடுத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 குழு இருக்கும். பல்வந்த்ராய் மேத்தா குழு, அதில் வந்து என்னென்னா அந்த குழு வந்து அமைச்சது எப்போ, அந்த குழு வந்து அறிக்கையை வந்து எப்போ வந்து அளித்தது, அதில் என்ன பரிந்துரைகள் சொன்னாங்க, அந்த 3 கான்செப்ட். அதாவது என்னென்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு, அதுக்கடுத்து வந்து அசோக் மேத்தா குழு, அதுக்கடுத்து வந்து GVK ராவ் குழு. இவங்க வந்து அந்த குழு வந்து அமைத்த ஆண்டு, அந்த குழு வந்து அறிக்கையை எப்போ வந்து சமர்ப்பித்தது,
அதில் என்னென்ன பரிந்துரைகளை அந்த குழு சொன்னிச்சு அப்படிங்கிற 3 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா போதும். எல்லாம் சிங்வி குழு. ஓகேவா? அடுத்தது சும்மா 2 பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே படிச்சுக்கிட்டா போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து அதில் வந்து சரத்துகள் வந்து எந்த பகுதியில் வச்சுருக்காங்க, எந்த அட்டவணையில் வச்சுருக்காங்க, சரத்துகள் என்ன, அதில் வந்து 29 வகையான பணிகள் வந்து எதில் வச்சுருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம்னு கொடுத்துருப்பாங்க. இந்த திட்டங்கள் டைம் இருந்தால் படிங்க, ஆனால் படிக்கிறது நல்லது. டைம் இல்லைன்னா இப்போ போட்டு இதை அலட்டிக்க வேண்டாம். ஆனால் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் படிப்பது நல்லது. டைம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்து வந்து இது பாருங்கள், நகராட்சி. அடுத்து 74வது அரசியலமைப்பு. இதில் வந்து நகராட்சி அதனுடைய விதிகள், அதில் 18 பணிகள் வந்து எதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாக தீர்ப்பாயங்கள். நிர்வாக தீர்ப்பாயங்கள் வந்து இந்த சரத்துகள் மட்டும் என்னென்னங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி நிர்வாக தீர்ப்பாய சட்டம் 1985 பாராளுமன்றம் இயற்றியது. இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்குங்க. இதுக்கான சரத்து, அது வந்து சட்டம் எப்போ இயற்றினாங்க, அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. ஏன்னா நிர்வாக தீர்ப்பாயம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசு உறவுகள். அதில் மெயினாக நிதி சார்ந்த உறவுகள். அது வந்து எந்த பகுதியில் வச்சுருக்காங்க, எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி இது வந்து உருவாக்கப்பட்டது. அதில் வந்து 3 சரத்து இம்பார்ட்டன்ட். சரத்து 265, சரத்து 268, சரத்து 269, சரத்து 270. இதனாலும் வந்து என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துக்கோங்க. இது முக்கியமானது மத்திய மாநில அரசுகளில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சின்னம். தேர்தலில் வந்து ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை, அது எந்தெந்த நாடு வந்து எதை கையாளுதுங்கிறத 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது வந்து ஒரு கட்சிக்கு எந்தெந்த நாடெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுது, இரு கட்சி எந்தெந்த நாடெல்லாம் ஃபாலோ பண்ணுது, அந்த டீட்டெயில்ஸை மட்டும் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து தேர்தல் சின்னம். இது நல்லா பார்த்துக்கோங்க. எந்த கட்சிக்கு என்ன சின்னம், யார் அப்போ வந்து தலைவராக இருந்தது, அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. எந்த கட்சிக்கு எந்த சின்னம், எந்த இயரு, அதுக்கு யார் தலைவராக இருந்தது. இந்த பாக்ஸை வந்து 2க்குமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது அழுத்த குழுக்கள் எப்பொழுதுமே வந்து கூற்று காரணத்தில் கேட்பாங்க. இந்த அழுத்த குழுக்கள் வந்து பார்த்துக்குங்க. இதில் வந்து நோட்டான்னு இருக்கும். அந்த நோட்டா எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க. முதல் பொது தேர்தல் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த முதல் பொது தேர்தல் இப்போ நமக்கு ரீசெண்டாக நடந்த தேர்தல் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் நெட்லேருந்து எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த முதல் பொது தேர்தலும் இப்போது நடந்த தேர்தல் லிஸ்ட்டையும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய குழு. இது வந்து இதில் வந்து சரத்து 338 என்ன சொல்லுது, அது எந்த ஆண்டு வந்து அமைச்சாங்க, அது எந்த ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 338 திருத்தம் செஞ்சுருக்காங்க. 65வது திருத்தம். அந்த திருத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, 89வது சட்ட திருத்தம், அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 338 ஏயின் கீழே வந்து என்னெல்லாம் தலைவர்கள் வந்து இருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்தையும் படிக்க வேண்டியதில்லை. நான் என்னெல்லாம் அண்டர்லைன் பண்ணி காட்டுறனோ அதை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதிக்குழு. அதில் வந்து அமைப்பு யார், முதல் நிதி ஆணையம், 14வது நிதி ஆணைய தலைவர் யார், 15வது நிதி ஆணைய தலைவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லிட்டு பாக்ஸில் கொடுத்துருக்காங்களே, இது அப்படியே நான் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. அடுத்தது அரசியலமைப்பு சாராத அமைப்புகள். இதில் திட்டக்குழு வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, அந்த இயர், தேசிய வளர்ச்சி குழு எப்போ சொன்னாங்க. அடுத்து நிதி ஆயோக் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ். நிதி ஆயோக் வந்து பிரதமர் தலைவர், அது எந்த ஆண்டு, அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அதில் வந்து நிதி ஆயோக்கில் வந்து உள்ள உறுப்பினர்கள் யாரெல்லாம், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல இந்த அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அமைப்பில் உள்ளதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து ஊழல். இந்த ஊழல் தலைப்பில் வந்து இந்த இந்திய கணக்காய்வு தணிக்கைத்துறை, இதில் ஊழலில் வந்து எல்லாருமே பார்த்துக்கோங்க. இந்திய கணக்காய்வுத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, அதுக்கான விதிகள், எந்த விதியின்படி அது ஆரம்பிக்கப்பட்டது, எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய முதல் தலைவர் யார், தற்போதைய தலைவர் யார், மத்திய கண்காணிப்பு ஆணையம், இவங்களுடைய ஒர்க் என்ன, இது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, இவங்க எதனால் வந்து பரிந்துரைச்சாங்க, இவங்களுடைய ஒர்க் என்ன, இவங்களில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, யாரெல்லாம் வந்து உறுப்பினர்கள். பாருங்களேன், மத்திய கண்காணிப்பு ஆணையர் தலைவர் மற்றும் 2 கண்காணிப்பு ஆணையர்கள்.
அந்த அமைப்பு வந்து எத்தனை உறுப்பினர்களை கொண்டது, அதில் உறுப்பினர்கள் யாரெல்லாம், இது வந்து கூற்று காரணத்தில் கேட்பாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாரா, குடியரசுத் தலைவர் இருக்கிறாரா, அதில் உறுப்பினரா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்குங்க. இயரு, அதில் உள்ள உறுப்பினர்கள், அதில் முதல் தலைவர் யார், தற்போதைய தலைவர் யார், அந்த கான்செப்ட் படித்தா போதும். அந்த ஊழல் சம்மந்தமாக உள்ளது நல்லா பார்த்துக்குங்க. அதில் வந்து லோக்பால் லோக் ஆயுக்தா வந்து நல்லா பார்த்துக்குங்க. லோக்பால் லோக் ஆயுக்தா அது எந்த ஒரு லோக்பால் லோக் ஆயுக்தா எந்த ஆணையம் வந்து அதை பரிந்துரை செய்தது அப்படிங்கிறது பாருங்களேன். இப்போ இது வந்து லோக்பால் பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து பரிந்துரை செய்தது. அப்போ வந்து தலைவராக இருந்தவர் வந்து மொரார்ஜி தேசாய். அந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தது மொரார்ஜி தேசாய். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது கடைசியாக வந்து இந்த பெண்களுக்கான உள்ள அதிகாரம் அளித்தல், அதில் வந்து சட்டங்கள், பணிபுரியும் பெண்களின் நலன் காக்கும் சட்டங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சட்டங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து அந்த பெண்கள் ஆண்டு, சர்வதேச பெண்கள் தினம், குழந்தைகள் ஆண்டு, பெண் குழந்தை ஆண்டு, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கிங்க. படிச்சுக்கிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி நான் வந்து ஹிஸ்ட்ரிக்கு போடுறேன். ஓகே, ஆல்ரெடி மேத்ஸு போட்டுட்டேன். ஏற்கனவே வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப், மென்சுரேஷன், எஸ்ஐ, தனிவட்டி கூட்டுவட்டி போட்டுட்டேன். அடுத்து இன்றைக்கி நைட்டு வந்து மற்ற டாபிக்ஸ் வந்து வரும். பாலிட்டிக்கு இதை நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டுமாவது ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஓகே, அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி போடுறேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.